இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கு நடக்கிற அந்த 5 T20 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இந்தியா வந்து சூப்பரா விளையாடி ஜெயிச்சாங்க. 3 மேட்ச்ல மொக்கையா விளையாடி தோத்துட்டாங்க. ஸோ, அதுக்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. ஆனா வந்து இந்தியா கிட்ட சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் மாடிஃபை பண்ணி நல்லா விளையாடுனாங்கன்னா, இந்த 4த் மேட்ச்ச ஜெயிச்சுட்டு அவங்க வந்து டைரக்ட்டா கப்பு தூக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப அப்கமிங் ஈவென்ட்ஸ் ஆகிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஐபிஎல் இன்னும் நெறைய கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்லாம் வரும். அத பத்தியான நான் டீட்டெயிலா வீடியோலாம் போடுவேன். அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். 5த் மேட்ச்க்குலாம் போ தேவையில்ல. அந்த கப்பு தூக்கணும்னா இந்தியன் டீம் முக்கியமா பெர்ஃபார்ம் பண்றவங்க ஃபர்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ். நான் சூரியகுமார் யாதவ் பத்தி குறை சொல்ல போனது. ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நல்ல பிளேயர் ஒரு கேப்டனா மாறிட்டாரு. கேப்டனா மாறிட்டாருன்னா, அவரு என்ன பண்ணுவாரு, மத்தவங்களுக்கும் வாய்ப்பு தருவாரு. அதுக்குன்னு அவர ஃபுல்லா சொதப்ப மாட்டாரு. சூரியகுமார் யாதவ் விளையாட தான் பார்த்தாரு. லைட்டா விளையாட ட்ரை பண்றாரு. ஆனா, அவரோட ஸ்டைல்ல அவரால விளையாட முடியல. ஸோ, அதனால அத அவுட் ஆயிட்டாரு. ஸோ, சூரியகுமார் யாதவ் மேல என்னால எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு கேப்டனா வந்து அவரோட வேலைய அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு.